நிச்சயமா மேகதாதுவே நான் ஏத்துக்கல, பிறகு எதுக்கு நான் மேகதாது பத்தி பேச்சுவார்த்தைக்கு நான் கலந்துக்கணும்? இருக்கின்ற தமிழக அரசு அதை கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா நாளைக்கு வரக்கூடாது. குறிப்பாக விவசாயிகளுடைய கருத்துக்களை கேளுங்கள். விவசாயிகள் மிகுந்த வருத்தத்தில் இருக்கின்றார்கள். காவிரி தண்ணி அப்ப கொடுக்கல, ஆனா இப்ப கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நீங்க வாங்க. நிச்சயமா மேகதாதுவே நான் ஏத்துக்கல, பிறகு எதுக்கு நான் மேகதாது பத்தி பேச்சுவார்த்தைக்கு நான் கலந்துக்கணும்? எதுக்கு மேகதாது நடுவர் மன்றம்? மேகதாதுவே எனக்கு வேண்டாம், மேகதாதுவே நான் ஏத்துக்கல, மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நான் ஏத்துப்பேன்? இதெல்லாம் உறுதியாக இதை இருக்கின்ற தமிழக அரசு அதை கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா நாளைக்கு வரக்கூடாது. அதிகாரிகள் ஆலோசனைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சிகளுடைய எண்ணங்களை, குறிப்பாக விவசாயிகளுடைய கருத்துக்களை கேளுங்கள். விவசாயிகள் மிகுந்த வருத்தத்தில் இருக்கின்றார்கள். தினம் 2 விவசாயி தற்கொலை செய்திருக்கின்றார். தினம் ஒரு விவசாயி தற்கொலை பண்ணாலே நமக்கு அவமானம். அது நமக்கு அவமானம். ஒரு விவசாயி தற்கொலை பண்ணா, ஆனா தினம் 2 பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அவங்க கடன் தொல்லை. எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்க? 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 30,000 ரூபாய், 50,000 ரூபாய். நம்முடைய முனைவர் சௌமியா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினாங்க. 10,000 கோடி வாங்கிட்டு லண்டன்ல சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறான், ஆனா 10,000 ரூபாய் கடன் வாங்கி அதை கேட்டால் கைத்துல தொங்குறான் விவசாயி. முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டிலே வருகின்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரில் அனைத்து விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். இது ஒரு சாதாரண செயல். இதுல நீங்க தயவு செய்து உங்க அதிகாரி என்ன சொன்னாலும் நீங்க கேட்காதீங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களே, காமராசரை போல செயல்படுங்கள். காமராசர் அதிகாரி சொல்றதெல்லாம் கேட்க மாட்டார். அவர் பிராக்டிக்கல், யதார்த்தமா பிரச்சனையா, ரைட், இந்த பிரச்சனைக்கு உன்னால தீர்வு கொடுக்க முடியலையா, அதிகாரி இல்லாத பிரச்சனை தீர்வு கொண்டு வர முடியலையா, அதிகாரியை மாத்து. எந்த அதிகாரி தீர்வு கொடுக்கிறாலும் அந்த அதிகாரியை போடு. இதுதான் நிர்வாகம். தைரியமாக முடிவெடுங்கள். என்ன ஆகிட போகுது? இன்னும் கூடுதலா ஒரு 15,000 கோடி, 16,000 கோடி, அவ்வளவுதான். ஏற்கனவே காவிரியில தண்ணி வரல, குறுவை முடிஞ்சு போச்சு, சம்பாவே கேள்விக்குறியா இருக்கு. இந்த ஆண்டு சூப்பர் எல் நீனோ எஃபெக்ட் சொல்றாங்க. சூப்பர் எல் நீனோ எஃபெக்ட் விவசாயத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் வரும் என்று சொல்கிறார்கள். வறட்சி வரும் சொல்றாங்க. தமிழ்நாடு வறட்சியை பார்த்து எத்தனையோ 10 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த ஆண்டு வரும் சொல்றாங்க. அதற்கு எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அது முதல் நடவடிக்கை என்னன்னா, விவசாயிகள் அவங்கதான் நமக்கு உணவளிக்கின்ற கடவுள். அவங்களுக்கு முழுமையாக கடன் தள்ளுபடி பண்ண. என்ன எவ்வளவு தமிழ்நாடு பட்ஜெட் இப்ப நீங்க 5 லட்சம் கோடி போட போறீங்க, பட்ஜெட் போட போறீங்க. கூடுதலா ஒரு 15,000 கோடி கூடுதலா போய் அவங்களுக்கு கடனை தள்ளுபடி பண்ண என்ன? மகாராஷ்டிராவில் 36,000 கோடி ரூபாய்க்கு தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க. 55 லட்சம் விவசாயிகள் அங்கே பயன்பெற்றிருக்கின்றார்கள். இங்க இந்த கடை, இந்த ரூல்ஸ், இந்த சட்டம், இந்த சட்டம், அந்த சட்டம், சட்டம்லாம் வேண்டாம். தள்ளுபடினா தள்ளுபடி ஒரு கையெழுத்து போட்டா முடிஞ்சு போச்சு. அந்த அதிகாரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். எனக்கு மட்டும் அந்த அதிகாரம் என்னைக்கோ நான் பண்ணிட்டு இருக்க போறேன். இவங்க சொல்றது அவங்க சொல்றதுலாம் யாரும் கேட்க கூடாது. சோறு போடுற கடவுள் யார்? அவங்க இன்னைக்கு கஷ்டத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டு ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னா அதுதான் உண்மையான நிர்வாகம். அது செய்யணும். அடுத்தது இந்த நீட் பிரச்சனை. தொடர்ந்து நம்ம சொல்லி வந்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு நீட் தேவையில்லை, இந்தியாவுக்கு நீட் தேவையில்லை. நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் 2009 அப்பொழுது நீட் தேர்வை
செயல்படுத்த வேண்டும் என்று அப்பொழுது இந்த எம்சிஏ வந்து ஒரு கோரிக்கை வைத்தார்கள், அழுத்தம் கொடுத்தாங்க. நான் கட் அண்ட் ரேட்டா சொல்லிட்டேன், முடியவே முடியாது, இது வேண்டான்னு 2009 நான் சொல்லி அந்த வருஷம் வரல. நான் 2009 வெளியில வந்துட்டோம். 2010 மறுபடியும் அந்த நீட்டை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ காங்கிரசும் திமுகவும் தான் இருந்தது ஆட்சியில். அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் தடை பண்ணிச்சு. அதன் பிறகு பிஜேபி வந்தாங்க, உச்ச நீதிமன்றம் போனாங்க, நீட்டு தேர்வு வேணும்னு சொன்னாங்க, எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. 3 நீதிபதிகள் தடை பண்ணாங்க, அப்புறம் 5 நீதிபதிகள் அதை செயல்படுத்தலாம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நீட்டு தேர்வு ஒரு தோல்வி, படுதோல்வி அடைந்து விட்டது. நீட் என்றாலே அது ஒரு பெரிய ஒரு வணிகமயமாக்கிய ஒரு தேர்வு. பிசினஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அந்த எக்ஸாமே பிசினஸ் ஆயிடுச்சு, யாருக்கும் பிரயோஜனப்படல. காசு வச்சிருந்தா நீட் படிக்க முடியும். எம்பிபிஎஸ்னா பணக்காரன் எம்பிபிஎஸ் படிக்க முடியும், ஏழை படிக்க முடியாது. எதுக்கு இந்த தேர்தல்? கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் எதுக்கு இந்த தேர்வு? இந்த கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் படிக்க முடியாது, விவசாயிகள் படிக்க முடியாது, ஏழை மக்கள் படிக்க முடியாது. போன வருஷம் 0 மார்க் எடுத்தவங்க எல்லாம் நீட் பிஜி படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ 0 மார்க் நீட்ல. அப்புறம் நீங்க எங்க தகுதியான மருத்துவர்கள் நீங்க கொண்டு வரீங்க? 590 மார்க் எடுத்த ஒரு பையன், அவனால எம்பிபிஎஸ் படிக்க முடியல, ஏன்னா அவங்க அப்பா விவசாயி. 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியல. கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜ். 110 மார்க் எடுத்தான் ஒரு பையன், 720 மார்க் 110 மார்க் எடுத்த ஒரு பையன் இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க அப்பா 27 லட்சம் ஃபீஸ் ஒரு வருஷமும் கட்டுறதுக்கு அவங்க அப்பா ஒரு கோடீஸ்வரர். 590 மார்க் எடுத்த ஒரு பையன், படிக்கிற பையன் படிக்க முடியல, 110 மார்க் எடுத்த பையன் படிக்கிறான்னா அப்புறம் என்னையா தேர்வு இது? எதுக்கே அந்த தேர்வு? This NEET exam has failed miserably. 2 லட்சம் கோடி கோச்சிங் சென்டர், கோச்சிங். அப்புறம் 12வது 10வது 12வது நிறுத்திடுங்க. 10வது முடிச்ச உடனே அடுத்தது நீட் கோச்சிங் சொல்லிட்டு போயிடுங்க. 11வது 12வது தேர்வு எல்லாம் வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டம், என்ன சட்டம்? 2006 நுழைவுத் தேர்வை ரத்து செய்கின்ற சட்டம் வந்தது. அந்த சட்டம் வந்ததுக்கு காரணமே மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான்.